வணக்கம். நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 12வது வினாவாக வந்த முக்கோண முனைகரம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தில் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு இப்போ முதலாவது கேள்வி செய்கிறீங்களா உண்மையாகவே பரீட்சையாக செய்யலை பயிற்சிக்காக மட்டும்தான் செய்கிறீங்கன்னா முதலாவது கேள்வி செஞ்ச உடனே வீடியோ பாருங்க. வீடியோவில் விளக்கம் இருக்கும். உங்களுக்கு வீடியோ விளக்கம் எல்லாம் தேவையில்லை சார். மார்க்ஸ் எப்படி போடுறது இது சரியான விட அப்படின்றது உங்களுக்கு தேவையாண்டா வீடியோ வந்து கடைசி ஒரு 2 நிமிஷம் வீடியோ கடைசி 2 நிமிடத்துக்கு விடுங்க. ஸோ அதில் வந்து எது சரியான விட எது புள்ளி அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது என்னுடைய Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். Zoom மூலமான வகுப்பு யூடியூப்லேயே எல்லாம் தான் வருது. பேப்பர் கிளாஸ் கூடுதலானது யூடியூப்பில் வருது. ஆனால் வகுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக கலந்துரையாடலோடு இருக்கும். இதில் சில கலந்துரையாடல் பகுதிகள் வெட்டி தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது என்ன போர் அடிக்கும். ஸோ நீங்கள் வகுப்புக்கு கலந்து கொண்டால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இணைந்து கொள்கிறோன்னா அது ஒரு பண விவரத்தை நீங்கள் என்னை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இல்லைன்னா வாட்ஸ்அப் வழியாக Zoom அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுவிடுவோம். நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பம் இருந்தால் இணைஞ்சு கொள்ளுங்க. விருப்பம் சரி வாங்க கேள்விக்குள்ளே போவோம். 12வது வினா ஒரு கேத்திர கணிதம் முக்கோண முனைகரம் தொடர்பானது. கொஞ்சம் பண்புகள் நமக்கு தெரிஞ்சா அந்த கேள்வியை இலகுவா போகலாம். முக்கோணி ஏபிசி படத்துல முதல்ல இங்க குறிச்சு கொள்வோம். ஏபிசி ஒரு முக்கோணம். இந்த முக்கோணம் தான் ஸ்டார்ட் பண்ணது பேசிக். முக்கோணி ஏபிசியில் பிசி ஆனது டி வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது. அதுக்கான ஏபி பி கோணம் ஏபிசி கோணம் ஏசிடி கோணம் ஏசிடி கோணம் இந்த 2 கோணங்களும் இருசம கூறாக்கிகள் வந்து பியில சந்திக்குது. பியினூடாக பிசிக்கு சமாந்தரமாக வரைஞ்சு அங்க அந்த கோடு சமாந்தரமா இருக்கும். சமாந்தரமாக வரையப்பட்ட கோட்டினால் பிஏ சிஏ முறையே கியூவில் சந்திக்கின்றது. நீட்டப்பட்ட கோடுகளை வந்து கியூலையும் அந்த ஆர்லையும் வந்து சந்திக்குது. உருவை விடைத்தாளில் பிரதி செய்க. இயல்பொத்த முக்கோண தேற்றம் இல்லை நினைக்கிறேன். விகித சம தேற்றத்துக்குள்ள எங்கேயோ போகுது போட என்னன்னு பார்ப்போமா, இது எங்க போகுதுன்னு தெரியல. கேள்வி கியூஆர் இந்த நீளம் கியூஆர் நீளம் சிஆர் இந்த பெரிய கோட்டிலேருந்து பிக்யூவை கழிக்க வரும். பிக்யூ இந்த நீளத்தை கழிச்சா வரும் என்று சொல்றீங்க. படத்துக்குறோம் என்னன்னு பார்ப்போம். வினா இலக்கம் 12. எந்த ஒரு சாதாரண முக்கோணம் எந்த ஒரு ஸ்பெஷல் முக்கோணமும் இல்லை. ஸோ நான் வேணுமென்று சாதாரண முக்கோணம் கீறுறேன். ஏன்னா அது இந்த பண்பு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் முக்கோணமாக இருந்தால் அதுக்கு ஒரு பண்பு இருக்கும். அது இந்த பண்பு என்ன குழப்பம். ரைட். இந்த முக்கோணத்துக்கு அவர் போட்டிருக்க பேர் ஏபி சி. அந்த பிசி என்ற கோடு நீட்டப்பட்டிருக்கு. எங்க வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு? நீட்டப்பட்ட அந்த கோட்டுக்கு பேர் டி வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு. இந்த பி இந்த கோண இருகூறாக்கின்றா கோணத்தை சரியா என்னடா செய்யும்? 2ஆ பிரிக்கும். ஸோ இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். நாங்கள் அச்சரமா போட்டு விட்டுருவோம். நாங்களுக்கு யோசிக்கிறது சும்மா இருக்கும். ஸோ இந்த கோணம் ஏ என்றா இந்த கோணமும் ஏ. அதே மாதிரி இவற்ற கோண இருகூறாக்கி இவர் பி என்று சொன்னா அவரும் பி. கோணத்தை 2ஆக்கி கொண்டு போனா அது 2 பேரும் சமன். பிறகு இதுல ஒரு சமாந்தர கோடு கீறுறன். யாருக்குண்டா ஏசிக்கு சமாந்தரமான ஒரு கோடை ஏசிக்கு சமாந்தரமான ஒரு கோடை அந்த சந்திக்கிற புள்ளிக்கு பி என்று பேர் வச்சு அந்த பியில வரைகிற அந்த புள்ளிக்கு பேர் பி. அந்த ஆர்பி என்ற அந்த கோடு இந்த நீட்டப்பட்ட ஏபிய கியூல சந்திக்குது. நீட்டப்பட்ட
சிஏய பிஏ என்று வருமா, அது அப்படித்தான் பேர் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். நீட்டப்பட்ட பிஏ சிஏ கியூ சி ஆர்ல சந்திக்கும். இந்த புள்ளி முதலாவது ஆளை சந்திக்கிறது கியூ, அடுத்த ஆளை சந்திக்கிறது ஆர். அப்ப அங்கே இருக்கிற ஆரை கட் பண்ணிடுறது. ஆர் என்ற இடத்துல சந்திக்குது. அதான் அங்க படம் ஏற்கனவே தந்தது. கேள்வி நமக்கு கியூஆர் இந்த நீளம் தொடர்பானது. கியூஆர் நம்ம அப்படி கேள்வி யோசிப்போம். நானுமே அந்த கேள்வி பார்த்தது இல்லை. கியூஆர் இந்த நீளம் தொடர்பானது. கியூஆர் இந்த நீளம் இதுல இருந்து ஏதோ கழிக்கிறதுக்கு செவன் போடுறாங்க. சிஆர்ல இருந்து சிஆர் இந்த பெரிய கோடா சிஆர் இந்த நீளத்துல இருந்து பிக்யூ இந்த நீளத்தை கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். பிக்யூ இந்த நீளம் கழிக்கிறதுக்கு சமனா வரும் என்று காட்டிடுவோம். மாறி முதல் இருந்திருக்கு, அப்புறம் மாத்தி விட்டுருக்காங்க. சமாந்திரம் என்ற ஒரு தரவு மட்டும்தான் குறிக்கல. கழித்து உருவாக்கிக்கு தரவுகளையும் யோசிக்கணும். தரவுகளை வச்சுதான் கேள்வியை யோசிக்கணும். கோணம் இருவுராக்கி போய் பீல சந்திக்குது. இந்த கோணம் சமாந்தர கோடு ஓரளவுக்கு வருது பாருங்க. இது சமாந்தரம் தானே. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். என்ன ரீசன்? ஒன்று விட்ட கோணம். இப்ப இது சமனா இருந்தா பிக்யூ எதுக்கு சமனா இருக்கும்? பிக்யூவுக்கு சமனா இருக்கும். என்ன சின்ன தேற்றம் கூட உலகத்துக்கு எங்களை குழப்பிட்டு பாத்தீங்களா? சின்ன தேற்றம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இவ்வளவு குட்டி தேற்றம் எங்களை போட்டு அடிச்சு விட்டு தோல் வளர்ச்சி விட்டு. ரைட், ஓகே. பாருங்க, நான் சொல்ற விஷயத்த உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு முக்கோணம் தெரியணும். ஒரு கேத்திர கணித தேற்றத்தை உடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. வராது ஒரு நாள். என்ன முக்கோணி பி பி கியூ என்ற முக்கோணத்தை கருதுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் கலர் பண்ணி காட்டுறேன். இந்த முக்கோணம் தெரியுதா? இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணம். ஏன்? ரெண்டு கோணம் சமனா இருக்கு. அதுக்கு நாங்க ரீசன் பண்ணுவோம். இந்த கோணம் முதல்ல இதை வேணும்னா ஒரு வரி கொஞ்சம் ஸ்டெப் கீழே வைக்கிட்டு மேல ஒரு விளக்கத்தை நாங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா அது ஏன் எண்ணிலையும் போடலாம். சரி, அப்ப நாங்க முதல்ல எழுதுறேன். இல்ல ஒரு ஸ்டெப் இறக்கி போட்டு படத்துல குறிச்சு காட்டிக்க தானே. சொல்றேன் என்ன எழுதுறதுன்றா. அச்சரம் போட்டதை நாங்கள் அங்க அடையாளப்படுத்தல. வேணும்னா அச்சரத்தை போட்டு அடையாளப்படுத்துவோம். முக்கோணம்ன்றதை எழுதாம அச்சரத்தை போட்டு அடையாளப்படுத்துறேன். அதாவது கியூ பி பி என்ற கோணம் பி பி சி என்ற கோணத்துக்கு சமன். ஏனடா கோண இருகூறாக்கி என்று அவர் சொன்னவர் தரவு. அதை நாங்கள் ஏ என்று எடுத்துக்கொள்வோம். தேவையில்லை, சும்மா பெரிய அளவுல அது ஏ என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஏ என்று எடுத்துக்கொள்வோம். இந்த கியூ பி பி என்ற கோணம், இந்த கோணம் மேலே இருக்கிறது பி பி சி என்ற கோணத்துக்கு சமன். ஏனடா அது இந்த ரெண்டு கோணமும் சமன்? ஒன்று விட்ட கோணம். ஆகவே கியூ பி பி கோணமும் என்னவாக போகுது? ஏதான் படத்துல போட்டுட்டேன். இப்ப ஆகவே முக்கோணி பி பி கியூ ஓர் இருசம பக்க முக்கோணி. காரணம் ரெண்டு கோணம் சமனாக இருக்கிறது. ஆகவே அதுதான் எங்களுக்கு தேவையானது. சமனான பக்க கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் அது தேற்றம் எழுதணும். பிக்யூ என்ற பக்கம் கியூபி என்ற நீளத்துக்கு சமனாகும். சமனான முக்கோணத்துல மட்டும்தான் பிள்ளைகளா, சமனான பக்கங்களுக்கு மாறி
சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் நீளத்துல சமன். இதே போல இப்ப நான் அடுத்த முக்கோணம் ஒன்று காட்டுறேன். அதுவும் ஒரு இருசமபக்க முக்கோணம். ஏன்னு பாருங்க, கண்டுபிடிங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க, அதுவும் இருசமபக்க முக்கோணம். இந்த கோணம் ஒன்று விட்ட கோணம் என்ன. சோ இதே போல் என்று நீங்கள் சுகமாக வெளியிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா சேம் ஐடியா. வேற எதுவும் இருக்கா? இதே போல் முக்கோணி பிஆர்சி பிஆர்சியில் ரெண்டு கோணம் சமன் என்று காட்டிலும் அது ஒன்று விட்ட கோணத்தால அந்த ரெண்டு கோணம் சமனாக இருந்தா சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் என்று காட்டிலும். ஆகவே ஆர்சி சமன் ஆர்பி என நிறுவலாம். சேம் சேம் ஐடியாண்டா கஷ்டப்பட தேவையில்லை, நிறுவலாம். இப்போ ஓகே, கிளியரா இருக்கிறீங்களா? சின்ன விஷயம் பாருங்க, இந்த ஆர்பி என்ற கூட்டுல வடிவ இந்த ஆர்பி என்ற கூட்டுல பிக்யூவை கழித்து விட்டா ஆர் வருவார்? கியூஆர் வருவார். இல்ல அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன பேர் சொன்னார்? கியூஆர் சொன்னதாக. கியூஆர். சோ நாங்கள் பல விதமா போகலாம். நாங்க ஒரு விதமா போவேன். இதுல கீழே வர வேண்டிய வரியா கியூஆரையும் இல்ல நாங்கள் நேரடியா வருவோமா? கியூஆர் சமன் ஆர்பியின் சய பிக்யூ. ஆர்பியிலிருந்து பிக்யூவை கழிச்சு விட்டா கியூஆர் நம்பர். இங்க ஆர்பிக்கு பதிலா நாங்கள் ஆர்பிக்கு பதில் யாரை கண்டு வச்சுக்கோம்? ஆர்சி. பிக்யூக்கு பதிலா கியூபின்னு வச்சுக்கோமா? பிக்யூ பதிலா பிக்யூ. நிறைவேற்ற நினைக்கிறேன் பாருங்க. அப்ப நாங்க கேட்கிற வேண்டிய கேள்வியில பார்த்தோன்னு பயப்படக்கூடாது. நானும் பயந்துதான் போனது இல்லைன்னு சொல்லிடுறேன். பார்த்தோன்னு பயப்படக்கூடாது. ரெண்டு ரீசன். இந்த பயப்படுறதுக்கான காரணம், இந்த பேப்பர்ல எக்கச்சக்கமான பிழைய கண்டது ஒரு ரீசன். நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப பிழைய கண்டு போட்டோமே, அதனாலே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு.